மகாவிஷ்ணு. இந்து மதத்திலும் புராணங்களிலும் மகாவிஷ்ணு முக்கியமான ஒரு கடவுளாக கருதப்படுகிறார். அவர் பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நம்ம வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் பயிற்சி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ நம்ம புதுசாக ஒவ்வொரு பயிற்சிக்காண்டி எல்லாம் பண்ணுறதுக்காண்டி முதலேருந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதனால் நிலைகள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே ஒவ்வொரு பயிற்சி வீடியோவும் வெளியாகும். அதனால் அதை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பதில் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம நிலைகள், களரியடவுகள், குருவணக்கச்சுவடு, வெற்றி நிலைச்சுவடு, வட்டுப்பிரிவுச்சுவடு, துள்ளுமுறிச்சுவடு, அதுக்கப்புறம் சிலம்பம், அடிப்படைகள், இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே ஒவ்வொரு பயிற்சி வெளியாகும். அதனால் அதை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். சரி, ஓகே, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிலைகள் ஆரம்பத்திலேருந்து நிலைகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பயிற்சி வீடியோ வெளியாகும். நீங்கள் அதை பார்த்து பயிற்சி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதுனால நிலைகள் அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். தம்பி பேர் சூரியதேவ். இவன் நம்மக்கிட்ட கிளாஸ் படிக்கிறான். 1 மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் இவங்ககிட்ட இருந்து இவங்க சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து இவங்க பண்ணுறதுலேருந்து நம்ம ஒவ்வொரு பாடத்திட்டமாக படிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம நிலைகள், அதாவது சமநிலை, பிரிவு நிலை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சமநிலை, பிரிவு நிலை 2 நிலைகளையும் பண்ண சமநிலை, பிரிவு நிலை, சமநிலை. இந்த வீடியோ பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். சரி, ஓகே, வீடியோ ஆஃப் பண்ணுங்கள்.